வணக்கம். இன்னைக்கு நாம இந்திய துணைக்கண்டத்தையே முதல் முறையா ஒரே குடைக்கு கீழே கொண்டு வந்த ஒரு மாபெரும் சக்தியை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் மௌரிய பேரரசு. வாங்க அவங்களோட கதைக்குள்ள போகலாம். இந்த சின்னத்தை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க இல்லையா? ஆமா, இது நம்ம இந்தியாவோட தேசிய சின்னம், அசோகரின் சிங்கத் தலைநகர். ஆனா இவ்ளோ சக்தி வாய்ந்த இந்த சின்னத்தோட மூலம் எதுன்னு எப்படாவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான பதில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பேரரசோட வரலாற்றுல ஒழிஞ்சிருக்கு. நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா, பண்டைய இந்தியாவுல பெரிய அரசியல் குழப்பங்கள் இருந்த ஒரு காலகட்டத்துல தான். யோசிச்சு பாருங்க, மாவீரன் அலெக்சாண்டர் இந்தியா வரைக்கும் வராரு. ஆனா அவரோட படைகள் பின்வாங்கினதும் அவரும் இறந்து போனதும் வட இந்தியாவுல ஒரு பெரிய அதிகார வெற்றிடம் உருவாகுது. அந்த வாய்ப்பை தான் ஒரு புத்தம் புதிய சக்தி தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிச்சு. அந்த சக்தி யாருன்னா சந்திரகுப்த மௌரியர். ஒரு சாதாரண பின்னணியிலிருந்து எழுந்து வந்து ஒரு மாபெரும் பேரரசை நிறுவிய ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டவர். சந்திரகுப்தரோட சாதனைங்கிறது ஏதோ ஒரு வெற்றியை பெற்றது மட்டும் இல்ல. தன்னோட ஆலோசகர் சாணக்கியரோட ராஜதந்திர உதவியோட மக்கள் வெறுத்த நந்த வம்சத்தை வீழ்த்தி சிதறி கிடந்த இந்திய துணைக்கண்டத்தை வரலாற்றிலேயே முதல் முறையா ஒன்னா இணைச்சாரு. பேரரசின் மேற்கு எல்லையில அலெக்சாண்டரோட தளபதியான செல்லுக்கஸ சந்திரகுப்தர் எதிர்கொண்டார். ஆனா இந்த போர் ரொம்ப நாள் நீடிக்கல. ரொம்பவே புத்திசாலித்தனமான ஒரு உடன்படிக்கையோட முடிவுக்கு வந்தது. இந்த ஒப்பந்தம் மூலமா சந்திரகுப்தர் தன்னோட பேரரசு எல்லைகளை இன்னைக்கு இருக்கிற ஆப்கானிஸ்தான் வரைக்கும் விரிவுபடுத்தினாரு. அதுக்கு பதிலா செலுகஸ்க்கு 500 போர் யானைகளை கொடுத்தாரு. அந்த யானைகள் மேற்கத்திய போர்க்களங்கள்ல ஒரு பெரிய சக்தியா இருந்துச்சு. சந்திரகுப்தருக்கு பிறகு அவரோட மகன் பிந்துசாரர் அரியணை ஏறினாரு. அவர் பேரரச தெற்கு பக்கம் விரிவுபடுத்தினார். ஆனா மௌரிய வம்சத்தோட வரலாற்றையே மாத்தி எழுத போற பேரரசர் இன்னும் வரல. இப்போ நாம பேரரசோட மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ள நுழையறோம். அதுதான் பேரரசர் அசோகரோட காலம். ஆரம்பத்துல அசோகர் ஒரு இரக்கமே இல்லாத லட்சியம் நிறைஞ்ச போர் வீரரா தான் இருந்தாரு. பேரரசை எப்படியாவது விரிவுபடுத்தணும், அது மட்டும்தான் அவரோட ஒரே குறிக்கோளா இருந்துச்சு. 1,00,000. இந்த எண்ணை ஒரு நிமிஷம் மனசுல வச்சுக்கோங்க. இது எதை குறிக்குது? இதுதான் கலிங்க போர்ல இறந்தவங்களோட உத்தேசமான எண்ணிக்கை. ஒரே ஒரு போர் அசோகரோட வாழ்க்கையே தலைகீழா மாத்தி போட்டுடுச்சு. கலிங்க போர்க்களத்தோட பேரழிவை நேர்ல பார்த்த அசோகர் மனசளவுல உடைஞ்சு போனாரு. அந்த வெற்றி அவருக்கு எந்த சந்தோஷத்தையும் தரல. அதுதான் அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையா அமைஞ்சுது. இந்த மாற்றம் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையோட நின்னுடல. அவர் பௌத்த மதத்தை தழுவி தம்மம்ங்கிற அறநெறி கொள்கையை தன்னோட அரசாங்கத்தோட அடித்தளமா மாத்தினாரு. தம்மம்னா சும்மா ஒரு மதம் இல்ல, அது சகிப்புத்தன்மை, அகிம்சை, எல்லா உயிர்கள் மேலேயும் கருணை காட்டுற ஒரு வாழ்க்கை நெறி. ஒரு பேரரசர் திடீர்னு வேட்டையாடுறது, அடிமை வியாபாரம் எல்லாத்தையும் தடை செய்யறாருன்னா யோசிச்சு பாருங்க. இது ஒரு முழுமையான மாற்றம். சரி, இவ்ளோ பெரிய பேரரச அதுவும் போரையே கைவிட்டுட்டு எப்படி நிர்வகிக்கிறது? அவங்களோட நிர்வாகத் திறமையை பத்தி பார்க்கலாம். அசோகர் போரை கைவிட்டாலும் பேரரசோட ஸ்திரத்தன்மைக்காக ஒரு பெரிய படையை அவர் தொடர்ந்து வச்சிருந்தாரு. உண்மையில இது அந்த காலத்துல உலகத்திலே மிகப்பெரிய படைகள்ல ஒண்ணு. ஆனா இந்த படை போருக்காக இல்ல, அமைதியை பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. அவங்களோட இராணுவ நிர்வாகமும் ரொம்ப நுட்பமா நல்ல ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில இருந்துச்சு. கடற்படை, காலாட்படை, யானைப்படைன்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி குழுக்கள். இதுவே அவங்க நிர்வாகத் திறமைக்கு ஒரு பெரிய சாட்சி. பொதுவா மௌரிய பேரரசோட வரைபடத்தை பார்த்தோம்னா அது இந்திய துணைக்கண்டம் முழுசும் பரவியிருக்கிற ஒரு பெரிய நிலப்பரப்பு மாதிரி தெரியும். ஆனா உண்மை என்னன்னா அது இன்னும் கொஞ்சம் சிக்கலானது. நவீன வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மௌரியர்களோட கட்டுப்பாடு ஒரு வலைப்பின்னல் மாதிரி இருந்துச்சு. அதாவது முக்கிய நகரங்களையும் வர்த்தக பாதைகளையும் அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கு நடுவுல இருந்த பல பகுதிகள் சுயாட்சியோட தான் இயங்குச்சு. எந்த ஒரு பேரரசுக்கும் ஒரு நாள் முடிவு வரும். இப்போ மௌரியர்களோட வீழ்ச்சியை பற்றியும் அவங்க விட்டுட்டு போன அழியாத மரபு பற்றியும் பார்க்கலாம். அசோகரோட மரணத்துக்கு பிறகு பேரரசு கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாக ஆரம்பிச்சது. சுமார் 50 வருஷம் கழிச்சு கடைசி மௌரிய பேரரசர் ரொம்ப துரதிர்ஷ்டவசமா தன்னோட சொந்த தளபதியாலேயே கொல்லப்பட்டார். அதோட அந்த மாபெரும் பேரரசு முடிவுக்கு வந்துச்சு. ஆனா மௌரியர்களோட கதை அதோட முடியல. அவங்களோட தாக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. அசோகரோட முயற்சியால தான் பௌத்தம் ஒரு உலக மதமா பரவுச்சு. எல்லாத்துக்கும் மேல நம்ம முதல்ல பார்த்தோமே அந்த சின்னம், அந்த சிங்க தலைநகரம், தர்ம சக்கரமும் இன்னைக்கு சுதந்திர இந்தியாவோட சின்னங்களா உயர்ந்து நிக்குது. இதுதான் மௌரியர்களோட உண்மையான அழியாத மரபு. கடைசியா ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிப்போம். வன்முறையால கட்டப்பட்ட ஒரு பேரரசு அமைதியையும் அறத்தையும் தழுவுனது மூலமா
தன்னோட கடந்த கால பாவங்கள்ல இருந்து உண்மையிலேயே மீள முடியுமா? அசோகரின் கதை எழுப்புற இந்த கேள்வி இன்னைக்கும் நம்ம எல்லாரையும் சிந்திக்க வைக்குது இல்லையா?